Hi guys, welcome to SP Gats YouTube channel. நான் உங்க பிரசாந்த். இன்னைக்கு நாங்க தமிழ் சினிமா உலகத்துல சில படங்கள் உருவாகும்போது அதை கேட்ட ஒரு தனி இடத்தை உருவாக்கி விட்டுன்னு சொல்றோம். அந்த வகையில வாடிவாசல்ங்கிற திரைப்படம் என்பது வெறும் திரைப்படமாக அல்லாம தமிழர்களின் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் ஒரு உணவு படமாக பார்க்கப்படுது. இந்த திரைப்படம் குறித்த ஒரு சிறப்பான அப்டேட்டை தயாரிப்பாளர் கலைப்புலி தான் ரீசென்ட் டைம்ல சொல்லியிருக்காரு. அதுவும் நம்ம SP Gats YouTube சேனலுக்கு. இது சூர்யா ரசிகர்களிடையே பெரும் உற்சாகத்தையும் எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தும் என்று நம்புறேன். Guys, இந்த SP Gats YouTube சேனலுக்கு அதை நம்முடைய SP Gats யூடியூப் சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்றீங்க என்ற பட்சத்துல எங்களோட சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா புது அப்டேட்ஸுக்கு புது இன்ஃபர்மேஷன்ஸுக்கு SP Gats யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் புது இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வாடிவாசல் என்பது இயற்கை அணுகும் ஒரு பாரம்பரிய வழி, தமிழர்களின் வீரத்தையும் தைரியத்தையும் வெளிப்படுத்தும் ஒரு கலாச்சார சின்னம்னே சொல்லலாம். இந்த வார்த்தை அடிப்படையாக கொண்ட திரைப்படம் தான் இந்த வாடிவாசல். இந்த படம் உருவாகும் என்ற தகவல் முதல்ல இருந்தே சொல்லப்படுது. அனௌன்ஸ் பண்ண நாள்ல இருந்தே பெரிய எக்ஸ்பெக்டேஷன் ஃபேன்ஸ் ரீதியில இருந்துகிட்டு வருது. குறிப்பாக இந்த கதையின் அடிப்படை பாசு ஜோதி ராமலிங்கம் எழுதிய நாவல் என்பதாலும் அது தமிழரின் அடையாளத்தை சினிமாவில் கொண்டு சேர்க்கும் முயற்சியாக வெற்றிமாறன் கையில் எடுத்துட்டு இருக்காரு. வெற்றிமாறன் சார் தமிழ் சினிமால நவீன நேரத்திலேயே மிக ஆழமான கதைகள் பேசக்கூடிய ஒரு டிரெக்டர். அவரது படங்கள் எல்லாமே அதில் காணப்படும் நிஜமும் மனித உணர்வுகளும் சமூக அரசியலும் எப்போதும் ரசிகர்களை கவர்ந்து வருது. அவர் இயக்கும் படத்துல சூர்யா நடிப்பது என்பது ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தும் ஒரு விஷயமா நாங்க பாக்குறோம். சூர்யா கடைசியாக கங்குவா படத்துல வித்தியாசமான கதாபாத்திரத்துல நடிச்சிருந்தாலும் அந்த படம் மாபெரும் எதிர்பார்ப்புகளும் வெளியானது. ஆனா விமர்சன ரீதியாக அந்த படம் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை. ஆனா ஜெய் பீம் போன்ற படங்கள் மூலம் தனது நடிப்பு திறனை நிரூபித்த நம்ம சூர்யா அண்ணா மீண்டும் வெற்றிமாறனுடன் இணையும் போது ரசிகர்கள் அதை ஒரு கலை சான்றிதழாகவே பார்ப்பாங்க. ரீசென்ட் டைம்ல தயாரிப்பாளர் கலைப்புலி தானி அவர் சொன்ன பேட்டியில வாடிவாசல் படம் குறித்த ஒரு முக்கியமான தகவலை பகிர்ந்திருக்காரு. வெற்றிமாறனும் தானும் சேர்ந்து ஒரு சூர்யாவும் இயக்கும் இந்த படத்துல சூர்யாவோட வீட்டுல அவரை சந்தித்து படப்பிடிப்பு தொடர்பான ஆலோசனைகளை மேற்கொண்டதாக அவர் கூறுவார். இதை ரீசென்ட் டைம்ல எங்களுக்கு கிடைச்ச ஷோஸ்ல கலைப்புலி தானி கூறியிருக்காரு என்பது ஒரு சிறப்பு அம்சம். இப்படத்திற்கான இசையை ஜி பிரகாஷ் குமார் இசையமைக்க ஒரு பாடல் ரெக்கார்டிங் கூட முடிஞ்சு விட்டதாக சொல்லியிருக்காங்க. படம் அடுத்த ஆண்டில் ஏப்ரல் மாதம் அல்லது மே மாதத்துல வெளியிடப்படும் என திட்டமிட்டிருப்பதாகவும் சொல்லப்படுது. வாடிவாசல் திரைப்படத்தின் மையத்துல ஜல்லிக்கட்டு உள்ளது. இது வெறும் ஒரு விளையாட்டு அல்ல, தமிழர்களின் அடையாளம், பாரம்பரியம். இது நம்முடைய கலாச்சாரம் கூட. கடந்த காலத்துல ஜல்லிக்கட்டுக்காக நடத்தப்பட்ட போராட்டங்கள் தமிழர்களின் உரிமைக்கான குரலாக மாறி இருந்தது. அது உங்க எல்லாருக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். இந்த நிலையில இந்த உணர்வை செறிவாக கொண்டு ஒரு மனிதனின் தனது தந்தையின் மரணத்திற்கு நீதியை தேடி ஜல்லிக்கட்டில் பங்கேற்கும் ஒரு கதையை உருவாக்கும் முயற்சி என்பது உண்மையில் தமிழரின் உள்ளத்தை கவரும் ஒரு வகையில் இருக்கும் என சொல்லப்படுது. முதல்ல வெற்றிமாறன் சாருக்கு இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் எடுத்ததுக்கு ஒரு மிகப்பெரிய சல்யூட். இந்த படத்துக்கு ஜிவி பிரகாஷின் இசைன்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சூரை போற்று இந்த மாதிரி படங்களை ஜிவி பிரகாஷ் மியூசிக் எப்படி இருந்துச்சுன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். வெற்றிமாறன் படங்களை இசைக்கும் ஒரு முக்கியத்துவம் அதிகம் இந்த ஜிவி பிரகாஷ் சாருடைய. உதாரணத்துக்கு அசுரன் படத்தை எடுத்துக்கொள்ளலாம், விசாரணை படத்தை எடுத்துக்கலாம் போன்ற படங்கள்ல இசை கதையின் பசுமை உணர்வுகளை தூண்டுகிறதுன்னு சொல்லலாம். அதே போல வாடிவாசல் படத்திலும் ஜல்லிக்கட்டின் வீர தோற்றங்களை இசையின் மூலம் உணர்த்தும் முயற்சி நடைபெறும் என நம்பப்படுது. வாடிவாசல் திரைப்படம் உருவாகும் செய்தி அது வெளியான போதே ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பு உருவாக்கி இருக்கு. ட்விட்டர், யூடியூப் போன்ற சோசியல் மீடியால இது போன்ற அப்டேட்டுகள் வெளியான போதே #வாடிவாசல் அப்டேட் போன்ற ஹேஷ்டேக்கள் ட்ரெண்டாக இருக்கு. இதுவே இப்படத்தின் மீதுள்ள ரசிகரின் நம்பிக்கையும் ஆர்வத்தையும் காட்டுது. வெற்றிமாறனின் படங்கள் சாதாரண கதை இருக்காது. அவை சமூக அரசியல் பேசும் மனித மன உணர்ச்சிகளையும் வெளிப்படுத்தும் நேர்மையான கலை வடிவங்களில் ஒன்றாக இருக்கும் என நம்பப்படுது. உதாரணத்துக்கு நீங்க விசாரணை, அசுரன், விடுதலை படங்கள் எடுத்துக்கிட்டா இந்த படங்கள் அனைத்தும் ஒரு விதத்தில் பிரமிப்பூட்டும் படைப்புகள் சொல்லலாம். இப்ப வாடிவாசலும் அந்த வழியை தொடரும் என படமாக நம்பப்படுது. வாடிவாசல் திரைப்படம் ஒரு சக்தி வாய்ந்த நாவலை அடிப்படையாக கொண்டிருக்கனால வெற்றிமாறன் இயக்கும் இந்த போது அந்த கதைக்கு ஒரு ஆழமான உணர்ச்சி இருக்கும் நம்பப்படும். வாடிவாசல் திரைப்படம் ஒரு சக்தி வாய்ந்த நாவலை அடிப்படையாக கொண்டிருக்கனால வெற்றிமாறன் இயக்கும் இந்த படம் இந்த கதைக்கு ஒரு ஆழமான உணர்ச்சி தரும் நம்புறோம். அதில் சூர்யா நடிக்கும் போது அந்த உணர்வுகள் திரையிலே காத்திருக்கும் பார்வையாளர் உள்ளத்திலும் ஊடுருவென நம்பப்படுறோம். அதிலும் சூர்யா போன்ற நடிகரால் அந்த வீர கதாபாத்திரம் நிஜமாக தோணும் என ரசிகர்கள் எதிர்பார்க்கின்றார்கள். இந்த படத்தை வெறும் ஒரு பொழுதுபோக்காக பார்க்க முடியாது. இது தமிழரின் வீர பாரம்பரியத்தை காட்சிப்படுத்தும் ஒரு பண்பாட்டு ஆவணமாக இருக்கக்கூடும். உலகம் முழுவதும் ஜல்லிக்கட்டின் மீது கொண்ட விமர்சனங்களும் பதிலாக அது உண்மையில் எவ்வளவு முக்கியமானது என்பது இந்த படத்தை பார்த்தா எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சூர்யாவோட வாடிவாசல் படத்துக்கு எத்தனை பேர் நீங்க காத்துக்கிட்டு இருக்கீங்க என்பதை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, எனக்கு மெசேஜ்ல அனுப்புங்க. அடுத்த வீடியோவில் இந்த மாதிரி சுவாரஸ்யமான ஒரு கண்டனுக்கு SP Gats யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரசாந்த். பாய்.